பெரியார் இல்லைன்னா பார்ப்பன எதிர்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஆண்டா வந்து தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கிறதுக்கும் தமிழ் இலக்கியம் இருக்கிறதுக்கும் அது வேறங்க. வள்ளலார் செய்யாத அறிவியல் புரட்சி இவர் பண்ணிட்டாரா? வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியல. வள்ளலாரால எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல மாறி இருக்கிறாங்க? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். பெரியார்னால எத்தனை பேர் மாறினாங்க? விஜயநகர பேரரசு இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பார்ப்பனியம் வந்து தலையெடுத்துச்சு. இங்க வந்து சாதிவாரியா தப்பு. அதெல்லாம் வந்து இந்த இவன் பேசுறான மன்னர் வந்து பொய் வரலாறு. ராஜராஜ சோழ காலத்துல என்ன தேவதாசி முறை இல்லையா? பாப்பானுக்கு நிலம் இல்லையா? கோயிலுக்கு சொத்து இல்லையா? என்ன இல்ல, என்ன ஜாதி இல்ல? இலங்கை வடங்கை ஜாதி இல்லையா ராஜராஜ ஆட்சியில? இப்ப பெரியார் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாதிய வன்கொடுமை, சாதிக்கு எதிரான வன்முறை இதெல்லாம் வந்து எவ்வளவு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது கணக்கு எடுக்கணும். தமிழ்நாட்டிலே தமிழரோட உரிமையை மீட்டெடுக்க முடியல. மற்ற மாநிலத்துல போய் அவங்களோட உரிமையை பேசணுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பேசி எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல நமக்கு மெஜாரிட்டி. முதல்ல நம்ம வீட்டுல நம்ம சுத்தப்படுத்தினாதான் பக்கத்து வீட்டுல போய் பேச முடியும். நீங்க அங்க பேசி அப்படியே தமிழ் தேசியம் கொண்டாந்துருவீங்களா? சட்டம் தமிழ் தேசியத்தை ஒரு தமிழ் முதலமைச்சரை வந்துட்டு அப்படியே தமிழ் தேசியம் மறந்து போகுதுன்னு அர்த்தமா? தோழர் மணிரசன் ஐயா மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்றது உண்மைதானே? அவர் தானே அமல்படுத்த ஆதரவு கொடுத்து. அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல. இல்ல இப்போ நீங்க சொல்றேன் சொல்லுங்க. பெரியார் வந்து இறக்குறப்ப ஒரு தமிழ் தேசியவாதியா தான் இறந்தாரா? கண்டிப்பா. சாகர வரைக்கும் அதுக்கு சான்று என்கிட்ட இருக்குது. நான் தரேன். ஆணைமுத்தையா பெரியார் வேற சிந்தனைகள் இருக்கு, அதுல இருக்கு. அந்த கடைசி பேச்சே டேப் ரெக்கார்ட்ல இருந்து பதிவு பண்ணிருக்கிறார். நான் கொடுக்குறேன். திராவிடன்றது தோத்தனாலதானே அவர் தமிழ் தேசியத்துக்கு வந்தாரு. திராவிடன்ற கருத்தியல் தோற்று போயிருச்சு. அதனாலதான் அவர் இறக்குறப்ப தமிழ் தேசியன்ற போர்வையில தோற்று போயில்ல. பஞ்சமர்கள், பறையர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே ஆதி திராவிடர்கள் தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறப்போ, அப்போ தமிழ் சாதியினர் எல்லாம் வேற்றுமொழி பேசுற சாதியினரா மாத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிட கருத்தியல் பேசுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி கிடையாது. இப்ப வன்னியர்களே எடுத்துங்களேன். திராவிடன்றது ஒண்ணு இல்லன்றது ஒத்துக்கிறீங்க நீங்க. இப்ப இல்லன்றது ஒத்துக்கிறீங்க. ஆமா, திராவிட இல்லம் கிடையாது. திராவிடன்றது பெரியாரே வந்து 56 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு இவ்வளவு பேசுற ஐயா வந்து நீங்க இதுக்கப்புறம் திராவிட சிந்தனையாளர்ன்ற பேரை மாத்தி தமிழ் தேசிய சிந்தனையாளர்ன்ற திராவிட அரசியல் கட்சிகள் வேறு, பெரியார் வேறு. மக்களுக்காக இருக்கிற இயக்கம், மக்கள் போராட்டங்களை வந்து நீங்க மதிக்கிறோம். ஒரு போராட்டத்துக்குமே நீங்க வந்து நிக்கலையே. ஏன் வந்து நிக்கல? எல்லா போராட்டம் விமான நிலையம்